கூட்டணி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க சார். இது வரைக்கும் அவங்க பர்சனல் விஷயத்தை பர்சனலா பாருங்க சார். யாரு வீட்ல சார் பிரச்சனை இல்ல, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. பர்சனல் விஷயமா பாருங்க சார். ஊர் ஃபுல்லா சொல்லாதீங்க. எங்க அண்ணா பத்தி எங்களுக்கு தெரியும் சார். அடுத்த 2026 சிஎம் அவர்தான் சார். தஞ்சாவூர் மாரியன் கோயில்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். கிளம்புற ஸ்பீச் கேட்டோம். நாங்க நல்லா பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க எங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு சொந்த வீடு, மோட்டார் சைக்கிள் இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றேன், எல்லாருமே நம்மளுக்கு சலுகை பண்ணி தரேன்னு சொல்றாரு. கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு எல்லா விதத்துலயுமே வந்துட்டு பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆனா முன்னுரிமை அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுலயுமே மாநாடுலுமே நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லேடிஸை தான் முன்னாடி இருக்க வச்சுட்டாங்க, அடுத்ததான் ஜென்ஸ் இது பண்ணாங்க. நல்லா சேஃப்டியா எல்லாமே வந்துட்டு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம நல்லா சேஃப்டியா நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணி எல்லாமே முடிச்சு விட்டாங்க. அதுதான் ஜனநாயகன் படம் வர சதி நடக்குது அப்படின்னு தலைவர் சொன்னாரு. அது உண்மைதான். அது சில பேர் சரி பண்றாங்க தான். நான் இல்லைன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வந்துருவார், கண்டிப்பா வந்துருவாரு. போயிட்டு இருக்க. ஆமா, அது வந்து என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன இப்போ குறிக்கோள், குறிக்கோள் என்னன்னா நம்மளோட கட்சியில வந்துட்டு அவர் தலைவர் வந்து முதலமைச்சரா வரணும். அதுதான் குறிக்கோள். அவர் பர்சனல் விஷயம் அது அப்புறமா பாத்துக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்னும் அது பெருசா அவர் எடுத்துக்க மாட்டாரு, அதை பெருசா ஹேண்டில் பண்ண மாட்டாரு. பாத்துக்கலாம். திமுக ஆட்சி ஃபுல்லாவே வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. 5 ஆண்டுகள திமுக ஆட்சி எப்படி செயல்பட்டு திமுக ஆட்சி வந்துட்டு 5 ஆண்டுகள் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா 1 இயரா தான் வந்துட்டு போட்டி போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்ததும் சரி, எல்லாமே வந்துட்டு இப்ப வந்துட்டு இது கொடுக்க முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது. அதனால பேங்க் மூலியமா போட்டோம்னா தெரியாது இல்ல, அதனால நம்மளுக்கு வந்து பேங்க் மூலியமா வந்துட்டு எல்லாரையும் போட்டு கவர் பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாமே அது கிஃப்ட், இது பரிசு எல்லாமே கொடுத்து கவர் பண்றாங்க. என்னதான் கவர் பண்ணாலும் நம்ம அண்ணன் தான் விஜய் அண்ணா தான் வருவார்.